ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அடிகோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக. அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளித்தாழ்ந்து காணப்படுகிறது. குளித்தாழ்ந்துங்கிறது ஒரு ஒருவற்பன்மொழி. அடுத்தது இரண்டாவது கொஸ்டின், தைத்திங்கள் என்பது டேஷ் பெயரை குறிக்கும். அது காலப்பெயரை குறிக்கும். மூன்றாவது, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவது தான். இது கரெக்டாக ஒழுங்குபடுத்தினா ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை. அடுத்தது, சொற்களை ஒழுங்குபடுத்துக. வியநகர் குறைபடா கொல கொல. இதில் கொல குறைபடா கூலுடை வியநகர், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஐந்தாவது கொஸ்டின், சுற்றம் சீர்தூக்கு சிந்தனை சாட்டை சங்கு. அகர வரிசைப்படுத்துக. மெய் எழுத்து தெரிஞ்ச ஈஸியாக அகர வரிசைப்படுத்தலாம். சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர், தூக்கு, சுற்றம். சீர்தூக்கு, சுற்றம். அடுத்தது, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. நாட்டுக்கு தேவை அரண். இந்த 3 சொல்லின் வரும். ஆப்ஷன் டி. வாழை வாழை வாழை, ஒளி வேறுபாடு இருந்து பொருள் தருக. வாழைனா ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு இளம்பெண், ரெண்டாவது மர வகை, மூணாவது மீன் வகை. அடுத்து, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், வருமான வரி அலுவலகம். 9வது, வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலுவு சொல்லற்ற சொல்லை தேர்க. இதில் ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. வலப்பக்க சுவரில் எழுதாதே, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 10வது கொஸ்டின், அனித்து என்ற சொல்லின் எதிர் சொல்லை கண்டறிக. தொலைவில். அனித்துனா கிட்டத்தில் இருக்கிறது, தொலைவில் அப்படின்னா எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க, அதனால் தொலைவில். அடுத்தது, அனித்துனா அருகில், ஞாபகம் வச்சுங்க. சேர்த்து பனை கூட்டல் ஓலை பனையோலை. அன்பகத்து 12வது கொஸ்டின், அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்ந்தற்று. இதில் அன்பகத்து இல்லா என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம்? அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. 13வது கொஸ்டின், இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக. நீலமுடி தரித்த பல மலைச்சேர் நாடு நீரமுத மென பாய்ந்து நிரம்பு நாடு. இதில் இயைபுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாஸ்ட்டில் இருக்கிற 2 சொல் ஒன்றா வரணும். நாடு நாடு அப்படிங்கிறது ஒரு சீரில் ஒரு அடியில் 2 சொல் வந்துச்சுன்னா அதுதான். அடுத்தது, தாயொப்ப பேசும் மகள் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. தாயை போன்று பேசுதல். அடுத்தது, குடியரசுத் தலைவர் உலகம் தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றுக. உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது, இதுதான் செயற்பாட்டு வினை. அடுத்தது, நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யார்? சமண முனிவர்கள். மணிமேகலையின் தோழி சுதமதி. பட்டின மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் மணிமேகலை. பட்டின மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் மணிமேகலை. புறநானூரில் உள்ள புறத்தணிகளின் எண்ணிக்கை எத்தனை? 11 ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது 20, பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன? இந்த பாடல் வரை எழுந்தது துகள், ஏற்றனர் மரபு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். இது முல்லைக்கலியில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது, ஈயனை இறத்தல் எளிதென்று அதன் எதிர் ஈயன் என்றல் அதனினும் எளிதென்று. இப்பாடல் அடிகளை பாடியவர் கலைத்தீன் யானையார். இப்பாடலில் புகழப்படும் வள்ளல் பாரி. இதில் ஒன்று மட்டும்தான் ரைட்டு, இன்னொன்று தப்பு. அதாவது பாடலில் புகழ்படுபவர் வள்ளல் பாரி கிடையாது. அடுத்தது 22வது கொஸ்டின், தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளென்று என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். இன்னொரு தடவை பார்த்துங்க. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளென்று என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ராமலிங்கனார். அடுத்தது, இனிப்பு, அதோட பயன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இனிப்புனா வளம், துவர்ப்புனா ஆற்றல், புளிப்புனா இனிமை, கார்ப்புனா உணர்வு. ஞாபகம் வச்சுங்க. இனிப்புனா வளம், துவர்ப்பு அப்படின்னா ஆற்றல், புளிப்பு அப்படின்னா இனிமை,
கார்ப்பு அப்படின்னா உணர்வு. அடுத்தது தமிழினத்தைச் சேர்ந்தோர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் என்னென்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர், மொரீஷியஸ். ஞாபகம் வச்சுங்க, சிங்கப்பூர், மொரீஷியஸ். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஞாபகம் வச்சுங்க, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதி தான் ஆற்காடு. அண்ணல் அம்பேத்கர் பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார். காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937. இதில் தான் சென்னை மாகாணத்தில் முதல்ல ஆட்சிக்கு வந்து காங்கிரஸ் வந்திருக்கும். இதை ஞாபகம் வச்சுங்க. அரிகால் மாறிய அங்க நகல்வயில் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை யாது? மேற்கதுவாய் மோனை. இதில் பாருங்கள், மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. இதில் மேற்கதுவாய் அப்படின்னா 1, 3, 4 இது வந்துச்சுன்னா இது மேற்கதுவாய். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என்று பாராட்டியவர் பரிதிமாற் கலைஞர். ஞாபகம் வச்சுங்க, ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என்று பாராட்டியவர் பரிதிமாற் கலைஞர். அடுத்தது தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை இனின்றும் மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநாய பாவாணர். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநாய பாவாணர். அடுத்தது நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சத்தலை வெளியிட்ட ஆண்டு 2006. உவேசா 2006. அடுத்தது சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள நூலை கண்டறிய சிற்ப செந்நூல். ஞாபகம் வச்சுங்க, சிற்ப செந்நூல். நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது? தந்த சிற்பக்கலை. அடுத்து ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர்ஸ்விஸ்ட் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜி. குப்புசாமி. ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர்விஸ்ட் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜி. குப்புசாமி. அடுத்தது ராம நாடகத்தை இயற்றியவர் அருணாச்சல கவிராயர். பாருங்க, ராம நாடகத்தை இயற்றியவர் அருணாச்சல கவிராயர். அடுத்தது மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் அப்துல் ரஹ்மான். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லை என்று உவமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யார்? சுப்புரத்தின தாசன். அடுத்தது பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன். இந்த வாணிதாசன் தான் பிரெஞ்சு கையகர முதலியை இயற்றியிருப்பார். அடுத்தது சுந்தரர் இவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார். நரசிங்க முனையரையர். சுந்தரர் இவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார். நரசிங்க முனையரையர். அடுத்து யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகின்றது? அகத்தியர் பாடிய சித்தர் பாடல்கள். அடுத்தது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாடாளும் மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானொரு தோண்டி என்ற பாடல் வரிகளை பாடியவர் கடுவெளி சித்தர். அடுத்து ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதலுக்கு சிலேடை என்பதும் பொருள். அடுத்தது எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று என்றால் அது கலிங்கத்து பரணி என்று பேரறிஞர் அண்ணா வந்து கூறியிருக்காரு. அடுத்து அறிவடிவு மாய்ப்பின் பின்னரன் வடிவுமாகி டேஸ் தொடரில் அரி என்பதன் பொருள் சிங்கம். யாவச்சிங்க, அறிவடிவு மாய்ப்பின் பின்னரன் வடிவுமாகி, இதில் அரி என்பதன் பொருள் வந்து சிங்கம். அடுத்தது நன்று நன்றென போற்றி நடந்தது வேங்க. இவ்வழி இடம்பெற்றுள்ள நூல் சீரா புராணம். பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எதுன்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம். அடுத்தது ஒன்றுக்கெல்லாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார்? திருநாவுக்கரசர். இதோட இந்த வீடியோ முடியுது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.